வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பேட்ச் வந்து எப்படி பண்றது ஒரு அசிங்க் ஆக்ஷன்லேருந்து அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாரி தான். நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ எதையுமே நீங்க பார்க்கல அப்படின்னா, கண்டிப்பா இது வந்து புரியாது. ஸோ இது முன்னாடி உள்ள வீடியோவ பார்த்துட்டு வாங்க. அப்பதான் என்னன்றது உங்களுக்கு புரியும். நான் அதையும் வந்து ஐ பட்டன்ல வந்து உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டிஸ்பேட்ச் பண்ணும்போது 2 விஷயம் வந்து நமக்கு தேவை. ஒண்ணு வந்து டிஸ்பேட்ச், இன்னொன்னு வந்து நம்ம டேட்டா அங்கேருந்து எடுக்க போறோம் அப்படின்னா, நமக்கு வந்து யூஸ் செலக்டார், யூஸ் டிஸ்பேட்ச். இந்த 2 விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள்க்கு இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்ம ரியல் டைமா போகும்போது எப்படி வந்து பண்றது அப்படின்றத வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு டம்மி ஏபிஐ கிரியேட் பண்ணி அதுலேருந்து எப்படி வந்து நம்ம டேட்டா வந்து ஃபெச் பண்ணி ஷோ பண்றது. இந்த எக்ஸ்ட்ரா ரெட்யூசஸ், createAsyncThunk இதெல்லாம் வச்சு எப்படி பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சதுலேருந்து எப்படி ஷோ பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பேட்ச் பண்றதுக்கு எனக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் டிஸ்பேட்ச் கான்ஸ்ட் டிஸ்பேட்ச் இஸ் ஈக்குவல் டு யூஸ் டிஸ்பேட்ச். ஸோ இந்த யூஸ் டிஸ்பேட்ச் வந்து ரியாக்ட் ரீடக்ஸ்லேருந்து வரும். ஸோ அதை வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் டேட்டா கமா லோடிங். ஸோ இந்த லோடிங்கும் டேட்டாவும் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட யூசர் ஸ்லைஸ்லேருந்து வரப்போகுது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூசர் ஸ்லைஸை ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஸ்டோர்ல வந்து இம்போர்ட் பண்ணா மட்டும்தான் அந்த விஷயங்கள் வந்து ஷோ ஆகும். ஸோ நான் அதை எப்படி பண்றது அப்படின்றத காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப் காம்பனண்ட்டுக்கு போய்ப்போம். ஸோ ஆப்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் செலக்டார். ஸோ இந்த யூஸ் செலக்டார் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் ரீடக்ஸ்லேருந்து தான் வரும். ஸோ இந்த யூஸ் செலக்டார்னா என்ன, யூஸ் டிஸ்பேட்ச்னா என்ன, இதெல்லாம் வந்து நம்ம வந்து டீடைல்டா வந்து பேசியிருந்தோம். நீங்க பார்க்கல அப்படின்னா அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஸ்டேட்ன்ற ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேட்டை வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டேட் டாட் யூசர். ஸோ இந்த யூசர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம வச்சிருக்கிற நேம் தான் வந்து யூசர். ஸோ இதுக்கு முன்னாடி இது வந்து எரர் அடிச்சுட்டே இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோருக்கு போயிட்டு யூசர் ரெட்யூசர்ன்ற மாதிரி வந்து போட்டுக்கிறேன். ஸோ யூசர் ரெட்யூசர் ஸோ அப்படின்ற மாதிரி போட்டு இப்போதைக்கு அதை சும்மா வந்து இம்போர்ட் கூட பண்ணாம நான் ஜஸ்ட் வந்து கமெண்ட் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இங்கேயுமே வந்து நமக்கு ஏன் எரர் அடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ல வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து புல் பண்றதுனால தான் வந்து எரர் அடிக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம அதை வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்புறமா இது வந்து எப்பவுமே வந்துட்டு இது எப்படி பண்ணணும்ன்றது தான். ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து ஷோ ஆகாது. ஏன் ஷோ ஆகாது அப்படின்னா, நம்ம இங்க எழுதியிருக்க அந்த டு டூ ஸ்லைஸ் இருக்கு. ஸோ டு டூ ஸ்லைஸ்ல வந்து நம்ம எழுதியிருக்கிறது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஏபி இருக்குன்னு நினைச்சு நம்ம எழுதியிருக்கோம். ஆனா ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு என் பாயிண்ட் வந்து இல்லவே இல்லை. ஸோ இந்த ஸ்லாஷ் ஏபிஐ ஸ்லாஷ் யூசர் ஸ்லாஷ் அதுக்கப்புறம் 1ஓ 2ஓ 3ஓ அப்படின்னு போட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒண்ணுமே வராது. ஸோ இதை வந்து எப்படி பண்ணணும்ன்றத பார்த்துடலாம். அப்புறம் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு போகும்போது வந்து டீட்டெயிலா வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து டேட்டா லோடிங் இது எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூசர் ஸ்லைஸ்ல இருந்து வரும். இந்த யூசர் வந்து இங்கேருந்து தான் வந்து வருது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் விஷயம் வந்து டேட்டாவை புல் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் எஃபெக்ட் வந்து ஒன்று எழுதுறேன். ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட்டுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பேட்ச் பண்ணணும்ல. ஸோ டிஸ்பேட்ச்ன்றது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு கன் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு ட்ரிகர் பாயிண்ட்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து தான் வந்து எனக்கு குளோபல் லேயருக்கு வந்து ஷூட் அவுட் ஆகும். ஸோ இங்க வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெட்ச் இந்த டேட்டா இருக்குல்ல. ஸோ டு டூ ஸ்லைஸ்ல அந்த ஃபெட்ச் டேட்டா இருக்குல்ல. ஸோ இதை வந்து நான் இங்க வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஃபெட்ச் டேட்டான்றதை எடுத்துக்கிறேன். இது எங்கேருந்து வரும்னு நம்ம டு டூ ஸ்லைஸ்லேருந்து வரும். நம்ம அதை வந்து போட்டாச்சு. இப்போ நான் இங்க வந்துட்டு இங்க ஏதாவது ஆர்குமெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோமா? நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா, யூசர் ஐடியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ 1ன்ற மாதிரி வந்து போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து டிஸ்பேட்ச் பண்ணிட்டேன். ஸோ டிஸ்பேட்ச் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்னா, இந்த 1 வந்து இங்க போகும். ஸோ இங்க வந்து போகும். ஸோ இங்க ஸ்லாஷ் ஏபிஐ ஸ்லாஷ் யூசர் ஸ்லாஷ் 1. ஸோ அந்த 1ல வந்து அந்த யூசரோட டேட்டா வந்து இருக்குன்ற மாதிரி நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டிஸ்பேட்ச் பண்ணியாச்சு. இந்த டிஸ்பேட்ச் பண்ணோன்னே எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து நடக்கணும். இங்க இந்த சைட் எஃபெக்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம வந்து டிபெண்டன்சி அரேன்னு சொல்லிட்டு யூஸ் எஃபெக்ட்ல ஒன்று இருக்கும். அதுல வந்து நான் டிஸ்பேட்சையும் இந்த யூசர் ஐடியையும் வந்து நம்ம கொடுக்கணும். யூசர் ஐடி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்துட்டு 1ன்ற மாதிரி ஸ்டாட்டிக்கா வந்து கொடுக்க கூடாது. எந்த யூசர் லாகின் பண்ணிருக்காங்களோ அந்த யூசருக்கு ஏற்ற மாதிரி உள்ள டேட்டா கொடுக்கணும். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் தான். ஸோ இன்ஸ்டாகிராம்குள்ள போறோம். இன்ஸ்டாகிராம்குள்ள போனோன்னே என் ப்ரொஃபைலுக்கு என்ன இருக்கோ அதுக்கான டேட்டா மட்டும் தான் எனக்கு ஷோ ஆகும். இதே உங்க ப்ரொஃபைல்ல என்ன இருக்கோ அது உங்களுக்கான டேட்டா மட்டும் தான் ஷோ ஆகும். இப்போ நான் ஜஸ்ட் வந்துட்டு உங்க அந்த யூசர் ஐடி தெரிஞ்சு நான் அதை போட்டேன் அப்படின்னா மட்டும்தான் உங்க டேட்டா எனக்கு ஷோ ஆகும். அப்படி இல்லைன்னா ஷோ ஆகாது. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள். இங்க வந்து நம்ம யூசர் ஐடியும் போடணும். ஆனா நான் இப்போதைக்கு அதை வந்து போடல. சும்மா டிஸ்பேட்ச் மட்டும் வந்து போட்டு வச்சிடறேன். ஸோ நம்ம இப்போ வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ யூசருக்கு வந்து லோட் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை ஷோ பண்ணணும்ல. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் லோடிங் இஸ் ஈக்குவல் டு ஸோ ட்ரிபிள் ஈக்குவல் டு டபுள் ஈக்குவல் உண்டான வித்தியாசத்தை பத்தி நம்ம முன்னாடியே வந்து பேசியிருந்தோம். அப்படி தெரியலன்னா நான் என்னன்றதை சொல்றேன். ஸோ ட்ரிபிள் ஈக்குவல் டு அப்படின்னா நம்ம வந்து
ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகணும். ஸோ ஸ்ட்ரிங்கா இருந்தா அது ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும். அந்த என்ன டேட்டா டைப்போ அது வந்து மேட்ச் ஆகணும். ஸோ இதே டபுள் ஈக்குவல் டுனா அந்த இது மட்டும் மேட்ச் ஆனா போதும். ஸோ லோடிங் இஸ் ஈக்குவல் டு லோடிங்னு போட்டேன்னா அது நம்பராகவும் இருக்கலாம், ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம். அந்த மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அது 1 வந்து ஸ்ட்ரிங்கா இருந்துச்சு, ட்ரிபிள் ஈக்குவல் டு போடுறோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும். ஒன்னு நம்பரா ஒன்னு ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரிபிள் ஈக்குவல் டுல அக்செப்ட் ஆகாது. ஸோ டபுள் ஈக்குவல் டுல அது அக்செப்ட் ஆகும். ஏன்னா அது டேட்டா டைப் வந்து மேட்ச் ஆகலனாலும் அந்த 1 வேல்யூ வந்து மேட்ச் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து விட்டுரும். ஸோ 1னே நான் வந்து இங்க போட்டுருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லோடிங்கா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ரிட்டர்ன் மட்டும் பண்ணி விடுறேன். நீங்க லோடிங் காம்பனன்ட் கூட வைக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிளிக்காக லோடிங்ன்ற மாதிரி வந்து போட்டுக்கிறேன். ஸோ ரிட்டர்ன் பண்ணி விட்டுறேன். லோடிங்கா இருந்துச்சு அப்படின்னா லோடிங்கா இருக்கணும். ஸோ இதை வந்து எங்கேருந்து வரும்னா நமக்கு ஏன் எரர் அடிக்குதுன்னா இங்க வந்து நம்ம ஸ்டேட் டாட் யூசர்ன்றதை போட்டிருந்தால அப்போ வந்து இங்க வந்து எரர் அடிக்கும். இப்போ யூசர்ன்றது எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி நமக்கு எரர் அடிக்கும். ஸோ யூசர்ன்றது எங்கேருந்து வருது அப்படின்னா நம்மளோட யூசர் ஸ்லைஸ்லேருந்து வரும். ஸோ நான் அதை வந்து ஜஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்து அது ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்மளோட இதை வந்து நம்ம அங்கே ஸ்டோர்ல வந்து போடல. ஸ்டோர்ல போட்டோம் அப்படின்னா இது எல்லாமே உள்ள போகும், நமக்கு எரர் அடிக்கும். ஸோ அதனால இப்போதைக்கு அதை கமெண்ட் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லோடிங்கை வந்து நீங்க வந்து இப்படி போட்டுக்கலாம், இல்லை லோடிங் காம்பனண்டாகவும் நீங்க வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு விஷயம். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோடிங் வந்துட்டு லோடிங் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன வச்சிருந்தோம் அப்படின்னா ஃபெயில்டுன்னு வச்சிருந்தோம்ல. ஸோ ஃபெயில்டா இருந்துச்சுன்னாலும் எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும்ல, யூசருக்கு வந்து அது ஃபெயில் ஆயிடுச்சா இல்லையான்றது எப்படி தெரியும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரிட்டர்ன்ல போட்டுட்டு எரர் அப்படின்ற மாதிரி வந்து வச்சிருக்கேன். ஸோ இப்படி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபெயில் ஆனாலும் எனக்கு வந்து ஷோ ஆகும். அதே மாதிரி லோடிங் போனாலும் லோடிங்ல இருந்தாலும் எனக்கு லோடிங்கிறது வந்து ஷோ ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து நான் ரியல் டைமா வந்து ஒரு ஏபிஐ கால் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ வந்து உங்களுக்கு இன்னுமே பெட்டரா வந்து புரியும். ஸோ இது 2 விஷயம் வந்து பண்ணியாச்சு. இப்போ சக்ஸஸ் ஆனிச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேட்டா இருக்குல்ல, அந்த டேட்டாவை மேப் பண்ணி இங்க வந்து எனக்கு வந்து ஷோ பண்ணலாம். ஸோ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ இப்போ டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு டிவ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அந்த டிவ்வுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் டேக் வந்து ஒன்று வைக்கலாம். கண்டிப்பா அந்த யூசரோட நேம் இருக்கும். ஸோ அந்த யூசரோட நேம்க்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் டாட் நேம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு இமெயில் இருக்கலாம். அடுத்தது வந்து ஸோ ஒரு பேராகிராஃப் டேக்ல ஒரு நம்பர் இருக்கலாம் யூசருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நான் அதை வந்து மேப் பண்ணிக்கலாம். இப்போ அரேவா இருந்துச்சுன்னா நான் அப்படி போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஜஸ்ட் வந்து என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே வந்து ஷோ பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து டேட்டால வந்துட்டு நான் யூசர்னு போட்டேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு தான். ஸோ டேட்டா டாட் நேம், டேட்டா டாட் இமெயில். அது அரேவா இருந்துச்சுன்னா மேப் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஆப்ஜெக்டா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டேட்டா அப்படின்னு போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து டிஸ்பேட்ச் பண்ண முடியும். ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட்ன்றது தான் வந்து நம்ம ஏபிஐக்கு போகும்போது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் இனிஷியலா லோட் ஆனோன்னா நமக்கு லோட் ஆகணும் அப்படின்னா இந்த வந்து ஃபெச் டேட்டாவை போட்டு நம்ம என்ன இதுவோ அதை வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து காம்பனன்ட் வந்து மவுண்ட் ஆயிடும். ஸோ மவுண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டு டூ ஸ்லைஸ்ல நம்ம createAsyncThunk வச்சிருக்கோம். அந்த createAsyncThunk வந்து பிஹைண்ட் தி சீன்ஸ்ல வந்து இந்த 3 விஷயங்களை வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ லோடிங்னா என்ன, பெண்டிங்னா என்ன, அப்புறம் வந்து சக்சஸ் ஃபெயிலியர், இந்த அதான் பெண்டிங், ஃபுல்ஃபில், ரிஜெக்டட், இந்த 3மே வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டேட்டாவை ஷோ பண்ண வேண்டியதான். சப்போஸ் இப்போ வந்து பெண்டிங் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம லோடிங்கை காட்ட போறோம். இல்ல ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த ரிஜெக்டட்ல உள்ள அந்த ஃபெயில்டுன்றத வந்து காட்ட போறோம். ஸோ இப்படிதான் வந்து நம்மளால வந்து ஒரு விஷயத்த வந்து டிஸ்பேட்ச் பண்ணி அந்த யூசர் ரெக்கர் மூலியமா வந்து createAsyncThunkோட நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. புரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்க எது புரிஞ்சுக்கலையோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.